அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 79. ஒரு சினாரியோ குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஹாஸ் கான்டாக்டட் எ கவர்ன்மென்ட் ஆஃபீஸ் சீக்கிங் கிளாரிஃபிகேஷன் ஆன் எ நியூ பாலிசி. ஒரு சிட்டிசன் வந்து கவர்ன்மென்ட் ஆஃபீஸ கான்டாக்ட் பண்ணி சம் கிளாரிஃபிகேஷன் கேட்குறான். சில பாலிசி சம்மந்தமான ஆன் எ நியூ பாலிசி அப்படின்னு குடுத்துருக்காங்க. மேட்ச் த ஜெனரல் டெர்ம் யூஸ்டு பை த சிட்டிசன் வித் த அப்ரோப்ரியேட் அஃபிஷியல் டெர்ம் த சிட்டிசன் ஷுட் யூஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெனரல் டெர்ம்க்கும், அப்ரோப்ரியேட் அஃபிஷியல் டெர்ம்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது வார்த்தையில மட்டும் கிடையாது. கேட்கறதுல கூட டிஃபர் ஆகும். நேரா போய் ஒரு கடையில போய் பேசுற மாரி நம்ம போய் அஃபிஷியலா பேசிற முடியாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கேள்வி தான். இதெல்லாம் ஜஸ்ட் காமன் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். கேன் யூ டெல் மீ ஹவ் டூ ஃபிக்ஸ் திஸ் ஃபார்ம்? இது சாதாரணமா என்னன்னா, இத எப்படி இந்த ஃபார்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இந்த 4 ஆப்ஷன்ல மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேன் யூ டெல் மீ ஹவ் டூ ரெக்டிஃபை திஸ் ஃபார்ம்? ரெக்டிஃபைனா சால்வ் பண்றதுன்னு அர்த்தம். அதான் அதோட அப்ரோப்ரியேட் அஃபிஷியல் டெர்ம். ஓகேவா? ஸோ, இத ரொம்ப ஈஸியா ஏக்கு 3 தான் ஆன்ஸர்ன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்க அப்டின்னா, ஏக்கு 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. மத்த ஆப்ஷனுக்கே நம்ம போயிருக்க தேவையில்ல. ஓகேங்களா? அதே மாரி ஐ நீட் டூ கெட் எ காப்பி ஆஃப் மை ரெக்கார்ட். ஐ நீட் டூ அப்டெயின் எ காப்பி ஆஃப் மை ரெக்கார்ட். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ, இந்த வார்த்தைகளே தான் இங்கிட்டும் வரப்போகுது சேர்ந்து. அந்த வேர்ட மட்டும் அப்ரோப்ரியேட்டா மாத்திருக்காங்க. ஆனா சென்டென்ஸ்ல அந்த ஃபார்ம்ங்கிறது ஃபார்ம்ன்னு தான் இருக்கு. ரெக்கார்டுங்கிறது ரெக்கார்டுன்னு தான் இருக்கு. இத வச்சு ஈஸியா ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பெருசா நமக்கு நாலேட்ஜ் தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ, அப்ப இதுவும் சிலபஸ்குள்ள தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் டெர்ம்னா என்ன? அப்ரோப்ரியேட் அஃபிஷியல் டெர்ம்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். அது வார்த்தை மட்டும் கிடையாது, சென்டென்ஸும் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வார்த்தையே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ்க்கு நான் சொன்ன ஏற்கனவே போன கொஸ்டின் காட்டுனது தான். குடுத்துருக்கேன். பட் ஆனா என்ன சொல்றது? இது ஓவராலா அந்த அவுட்லைன மட்டும் தான் நமக்கு தெரிவிக்குது. ஓகேங்களா? ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிற அந்த டெர்ம்ஸ்க்குள்ள நெறைய வருது. அந்த அப்ரோப்ரியேட் டெர்ம்ஸ், அஃபிஷியல் டெர்ம்ஸ்க்குள்ள. ஏன்னா, எத எடுத்தாலுமே அஃபிஷியல் டெர்ம் இருக்கு. ஜுடிஷியரி எடுத்தா அது ஒரு அஃபிஷியல் டெர்ம் உள்ள இருக்கு. பார்லிமெண்ட் எடுத்தா இருக்கு. நெறைய இருக்கு. ஸோ, அப்ப அந்த பிராட் நாலேட்ஜ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஆனா, காமன் நாலேட்ஜ் கண்டிப்பா வேணும். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா போட்டிருக்க முடியும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.